பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஆமென். உட்காருங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் உலக இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்திலே உங்கள் யாவரையும் இந்த மாலை வேளையிலே வாழ்த்துவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய கிருபைகளுக்காகவும் அவருக்குள் நமக்கு கொடுத்திருக்கிற அவருடைய வெளியேற பெற்ற கிருபைகளுக்காகவும் ஈவுகளுக்காகவும் நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஒன்றாக கூடி அவரை ஆராதிக்கவும், இந்த லெந்து காலங்களிலே நம்மை இன்னும் ஒரு விசை அவருடைய சமூகத்திலே ஒன்றிணைக்கவும், அவருடைய பரிசுத்த வசனத்திற்கு கீழ்ப்படியவும் ஆண்டவர் இப்படிப்பட்ட தருணங்களை தருவதால் நான் அவருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். பெரிய வியாழன் அல்லது கட்டளை வியாழன் என்று சொல்லப்படுகிற இந்த நாளை நாம் ஒவ்வொரு ஆண்டிலும் நாம் ஆசரித்து வருகிறோம். ஆண்டவர் நமக்கு நியமித்த நியமங்கள் அவைகள் நம்முடைய வாழ்க்கையோடு எப்படி பொருத்தி பார்ப்பது என்பதையும், அதற்கும் நம்முடைய வாழ்விற்கும் இடைப்பட்ட தொடர்பை நாம் மீண்டும் உறுதிப்படுத்தவும் இப்படிப்பட்ட நியமங்களை நாம் நியமித்திருக்கிறோம். ஆகவே அந்த நியமங்களை நாம் கைக்கொள்ளும் பொழுது ஆண்டவரில் நாம் நமக்கு அருளப்பட்ட பாக்கியங்களை எண்ணி நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தவும், அதன் உள்ளான அர்த்தத்தை உணர்ந்தவர்களாக கடைபிடிக்கவும் ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. இந்த உலகத்தில் யாருடைய அன்பு மிகப்பெரிய அன்பு என்கிற கேள்வி அந்த சீடனுக்கு உள்ளத்தில் எழுந்தது. அந்த குரு சொன்னார், இந்த உலகத்திலே கடவுளுடைய அன்பு தான் மிகப்பெரியது என்று சொன்னார். சீசன் சொன்னா அப்படிலாம் இல்ல, கடவுள் எங்கேயா இருக்கிறாரு? இந்த அன்பை பார்க்க வேண்டும் என்றால் உலகத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட உறவுகளின் மத்தியில் தான் பார்க்க முடியும். ஆகவே அந்த கருத்துக்கு நான் முற்றிலும் முரண்படுகிறேன். இந்த உலகத்திலே மிகப்பெரிய அன்பு என்னுடைய தாயின் அன்பு என்று சொல்லி அவன் சொன்னான். குரு சொன்னார், இல்லை இல்லை, உலகத்திலே உயர்ந்த அன்பு அல்லது மிகச்சிறந்த அன்பு என்று சொல்ல வேண்டும் என்றால் அது கடவுளின் அன்புதான். திருப்பியும் உங்க ரெண்டு பேத்துக்குள்ள வாக்குவாதம் வந்த உடனே குரு சொன்னார், சரி, நாளை உன்னுடைய வீட்டிற்கு செல்வோம். நீ வீட்டிலே நான் உனக்கு ஒரு மருந்து தருகிறேன், நீ அதை அருந்து விட்டு நீ படுத்து விடு. உனக்கு நினைவு இருக்கும், ஆனால் நீ மரித்தவன் போல இருப்பாய். அப்பொழுது நடப்பதை மாத்திரம் நீ பார் என்று சொல்லிவிட்டு அவனுக்கு அந்த மருந்தை கொடுத்து அனுப்பினார். அதை வாங்கிட்டு போனா அதே மாதிரி சாப்பிட்டான். சாப்பிட்ட உடனே மரித்தவன் போல அவன் படுத்து விட்டான். எல்லாரும் அழுகிறாங்க. அவருடைய தாயார் வந்து அழுகிறார்கள், மனைவி வந்து அழுகிறார், பிள்ளைகள் அழுகிறார்கள். அந்த இடத்திலே குருவும் வந்து நின்றார். எல்லாரும் ஓன் அழுதுகிட்டு இருக்காங்க. இந்த சிறிய வயதிலே இப்படி மரித்து போனாரே, அவருடைய அருமை பெருமை எல்லாம் சொல்லி தாய் அழுக, மனைவி அழுக, பிள்ளைகள் அழுக. உடனே குரு சொன்னாரு, இப்ப என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? அவர் உயிரோடு இருந்தா கூட நல்லா இருக்கும். அவர் சொன்னார், இப்ப ஒண்ணு கெட்டு போல, அவர் உயிரோட வரலாம். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? அவனுக்கு ஒரு மாற்று மருந்து இருக்கு. அந்த மருந்தை வந்து நான் அவன் உயிரோடு எழும்பணும்னா நான் கொடுப்பேன். ஆனால் அதை கொடுப்பதற்கு முன்பாக உங்களில் ஒருவருக்கு அதை பரிசோதித்து பார்க்க வேண்டும். என்ன நாள் நடக்கலாம், உங்க உயிர் கூட போலாம் அப்படின்னு சொல்லிட்டார். சொன்னதான் தாமதம். அந்த அம்மா சொன்னாங்க, அவனுடைய தாயார் சொன்னாங்க, ஐயா, எனக்கு இவன் மட்டுமா பிள்ளை? இவனை மாதிரி நிறைய பிள்ளைகள் இருக்காங்க ஐயா, நான் அவங்களெல்லாம் பார்க்கணுமா, அதனால தயவுசெய்து என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. படுத்து கிடந்த சீசனுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. என்னடா நம்ம அம்மா அப்படி சொல்லிட்டாங்களே. உடனே மனைவிட்ட சொன்னார், ஏமா, உன்னை கட்டினவர் அவர் தானே, நீயாவது இதை சாப்பிட. அவர் சொன்னார், அவர் பெத்து போட்ட பிள்ளைகளை நான் தான் பார்க்கிறேன், அவர் பார்க்கவே மாட்டார், என்னைய போல அவர் பிள்ளைகளை பார்க்கவே முடியாது, அதனால என்னையும் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. பிள்ளைகள்கிட்ட போய் கேட்டார், நீங்க யாராவது சாப்பிடுறீங்களா? அவர் சொன்னார், எங்க அப்பா வாழ்ந்து முடிச்சுட்டார், நாங்க இன்னும் வாழவே ஆரம்பிக்கல, தயவுசெய்து எங்களை விட்டுருங்கன்னு சொல்லிட்டாங்க. உடனே அந்த மாற்று மருந்தை அந்த சீடனுக்கு கொடுத்தான். உண்மை புரிந்தது, இந்த உலகத்திலே மிகச்சிறந்த அன்பு கடவுளுடைய அன்பு என்று சொல்லி. பிரியமானவர்களே, ஆண்டவர் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு முக்கியமான ஒரு கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார். யோவான் எழுதின நற்செய்தி நூலிலே ஆண்டவருடைய வாழ்க்கையின் வரலாற்றை அவன் அப்படியாக எடுத்து சொல்லும் பொழுது வாழ்க்கையினுடைய முக்கியமான நிகழ்வுகளை அவன் பதிவு செய்கிறான். 13ஆம் அதிகாரம் துவங்கி 17ஆம் அதிகாரம் வரையும் அடங்கிய பகுதிகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இறுதி மணித்துளிகள் என்று சொல்லப்படுகிறது. ஏறத்தாழ 24 மணி நேரத்திற்குள்ளாக நடைபெற்ற சம்பவங்களை எல்லாம் தொகுத்து மிக நேர்த்தியாக நமக்கு எழுதி வைத்திருக்கிறார் இந்த யோவான் நற்செய்தியாளர்.
13ஆம் அதிகாரத்திலே இப்படி ஆரம்பிக்கிறார். பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு உலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேளை வந்தது என்று அறிந்து, வேளை வந்தது என்று சொல்லி அறிந்து கொண்டார். பிரியமானவர்களே, ஒருவேளை இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு இயேசுவை நினைவு கூறுதல், ரிமெம்பரிங் ஜீசஸ் கிரைஸ்ட். ஆண்டவரை நினைவு கூறும்படியாக அழைக்கப்படுகிறோம். யோவான் நற்செய்தியாளர் ஒருவேளை யோவான் சுவிசேஷத்தின் ஆரம்பம் முதல் சொல்லிக்கொண்டே வருவார். ஒருவர் அற்புதங்களை செய்யும் பொழுது நினைவுபடுத்துகிறேன். கானாவூர் கல்யாண வீட்டிலே திராட்சரசம் குறைந்த பொழுது மரியாளிடத்திலே வந்து சொன்ன பொழுது அவள் சொல்லுவார், என் வேளை இன்னும் வரவில்லை. இப்படி அநேக இடங்களிலே சொல்லிவிட்டு 13ஆம் அதிகாரத்திலே சொல்லுகிறார், வேளை வந்தது என்று அறிந்து. என்ன வேளை? மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேளை வந்தது என்று ஆண்டவர் அறிந்து விட்டார். This is a time for the glorification. ஆகவே ஆண்டவர் அறிந்து அவர் செய்தது என்ன? அங்கு சொல்லுகிறார், தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தம் அவர்களிடத்திலே அன்பு வைத்தார். அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தம் அன்பு வைத்தார். இறுதி வரை அவர் அன்பு மாறவில்லை. அன்பு வைத்தவராக அவர்களை நோக்கி பார்க்கிறார். வேதத்திலே ஒரு வசனம் இப்படி வாசிக்கிறோம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவருடைய அன்பு ஒரு காலம் மாறாது. அவர் அன்பு மாறாத ஆண்டவராக இருக்கிறார். தம்மை ஆண்டவர் தான் தெரிந்து கொண்டவரிடத்தில் எப்படி முதலாவது அன்பு வைத்தாரோ அதுபோல் இறுதி வரை அன்பு வைத்தார். இதனுடைய பொருளை ஒரு ஆசிரியர் இப்படி விளக்குகிறார். அவருக்கு தெரியும், என்ன தெரியும்? யூதாஸ் காட்டிக் கொடுப்பான் என்று தெரியும். அவருக்கு தெரியும் பேதுரு மறுதலிப்பான் என்று தெரியும். அவருக்கு தெரியும் தோமா அவரை விசுவாசியாமல் இருப்பான் என்பதும் அவருக்கு தெரியும். ஆனாலும் இயேசு அவர்களிடத்தில் அன்பு கூர்ந்தார். எதை நினைவு கூற வேண்டும்? இயேசு கிறிஸ்துவை குறித்து நினைவு கூறுவதிலே முதலாவதாக இயேசு கிறிஸ்துவின் அன்பை நாம் நினைவு கூற வேண்டும். ஆண்டவர் இந்த பெரிய வியாழக்கிழமை என்று சொல்லப்படுகிற இந்த நாளில் அவர் செய்தது என்ன? பஸ்காவை நியமங்கள் என்று சொல்லுகிறார். பஸ்காவை ஆசரிப்பதற்கு இடத்தை ஆயத்தப்படுத்துங்கள் என்று சொல்லுகிறார். இடம் ஆயத்தப்படுத்துவதற்காக சீடர்கள் சென்றார்கள். மேல் வீட்டறை என்று சொல்லப்படுகிற அந்த அறை வீட்டிலே விருந்தை பஸ்காவை ஆயத்தப்படுத்தினார்கள். பஸ்கா என்றால் என்ன? நாம் சற்று புரிந்து கொள்வது நல்லது. பஸ்காவை எப்படி ஆசரிக்க வேண்டும்? பஸ்காவை ஏன் ஆசரிக்க வேண்டும்? எதற்காக ஆசரிக்க வேண்டும்? இதை நாம் சற்று கூர்ந்து கவனித்தால் இந்த ஆசரிப்பினுடைய முக்கியத்துவத்தை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். பஸ்கானா என்னது? எல்லாரும் சொல்றாங்க பஸ்காவை ஆசரியுங்கள். பஸ்காவை குறித்து எங்க சொல்றாரு? இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பழைய ஏற்பாட்டு பகுதி யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம். யாத்ராகமம் 12ஆம் அதிகாரத்திலே இந்த பஸ்காவை குறித்து, அந்த பஸ்காவை எப்படி நீங்கள் ஆசரிக்க வேண்டும் என்பதை குறித்த முறைமைகள் எல்லாம் நமக்கு சொல்லப்படுகிறது. எந்த சூழலில் பஸ்காவை ஆசரிக்க சொல்றாரு? எந்த மாதத்தில் ஆசரிக்க வேண்டும்? ஆண்டவர் சொல்றாரு, அந்த மாதம் தான் உங்களுடைய வருடத்தின் முதல் மாதமாக இருக்க கடவுது. நிசான் என்கிற மாதம் தான். அந்த மாதத்தில் நீங்கள் பஸ்காவை ஆசரியுங்கள். செய்யறது என்ன? குடும்ப தலைவர்களாகி நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ளுங்கள். அந்த ஆட்டுக்குட்டியை நீங்கள் வளர்த்திடுங்கள். 1ஆம் தேதியிலிருந்து நீங்க அதுக்குன்னு பிரத்யேகப்படுத்திடுங்க. ஒருவேளை அந்த ஆட்டுக்குட்டியை புசிப்பதற்கு உங்களில் போதுமான நபர்கள் இல்லை என்றால் அருகில் இருப்பவர்களையும் உங்களோடு சேர்த்துக் கொள்ளுங்கள். சேர்த்துக்கொண்டு என்ன செய்ய வேண்டும்? 14ஆம் தேதியிலே அந்த ஆட்டுக்குட்டியை நீங்கள் அடிக்க வேண்டும். 14ஆம் தேதி துவங்கி 21ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் புளிப்பில்லா அப்ப பண்டிகை, அதை நீங்கள் ஆசரிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லிவிட்டார். எப்பொழுது ஆசரிக்க வேண்டும்? எப்படி ஆசரிக்க வேண்டும்? எப்படி ஆசரிக்கணும்? பஸ்காவை ஆசரிக்கணும்னா என்ன செய்யணும்? ஆட்டுக்குட்டியை அடிக்கணும். அது என்ன ஆட்டுக்குட்டி? கொஞ்சம் பாருங்களேன். கொஞ்சம் உங்கள் வேதத்தை நீங்கள் சற்று கூர்ந்து கவனிங்க. ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஆண்டவர் எதெல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார், முன்னடையாளமாக எதை குறிக்கிறார் என்பதை நாம் இங்கு காண முடியும். என்ன சொல்றார் பாருங்களேன். 5ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் 1 வயதுள்ளதுமாய் இருக்க வேண்டும். செம்மறியாடுகளிலாவது வெள்ளாடுகளிலாவது அதை தெரிந்து கொள்ளலாம். அந்த ஆட்டுக்குட்டி எப்படிப்பட்ட ஆட்டுக்குட்டி? அது ஆண் ஆட்டுக்குட்டியாக இருக்க வேண்டும். பழுதற்ற ஆட்டுக்குட்டி, ஆண் ஆட்டுக்குட்டி தெரிந்து கொள்ள வேண்டும்.
சொல்லிட்டு சொல்றார் ஆண்டவர், நீங்கள் புசிக்கிறதெல்லாம் என்ன செய்யணும், அதை அடிச்சிட்டு அதனுடைய இரத்தத்தை கொஞ்சம் எடுத்து உங்களுடைய வாசல்களின் மேற்சட்டத்திலே நிலைக்கால்களிலே அதை பூச வேண்டும். பூசின பிற்பாடு அவர் சொல்லுகிறார், அந்த கறியை நீங்கள் தண்ணீரிலே வேக வைக்க கூடாது. நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அந்த மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு, 8வது வசனத்தில் பாருங்க, அன்று ராத்திரியிலே அதன் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லா அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசிக்க கடவீர்கள். இயேசுவை நினைவு கூறுங்கள், இது அன்பின் அடையாளம் என்று சொன்னேன். என்ன சொல்றார் ஆண்டவர், நீ பஸ்காவை ஆசரிக்கும் போது இதெல்லாம் புசிக்கணும். எதை ஆண்டவர் நினைவுபடுத்துகிறார், எதை அவர்களுக்கு கற்றுத் தருகிறார்? வெறும் மாம்சத்தை மட்டும் புசிக்காத, சுட்டு நீ அதை தண்ணீரிலே வேக வைக்காமல், நீங்க 9வது வசனத்துல பாத்தீங்கன்னா சொல்லுவார், பச்சையாகவும் தண்ணீரில் அவிக்கப்பட்டதாயும் அல்ல, அதன் தலையையும் அதன் தொடைகளையும் அதற்குள்ளான யாவையும் ஏகமாய் நெருப்பினால் சுட்டதாய் அதை புசிப்பீர்களாக. அது மட்டும் இல்ல, காலையில மீது எதுவுமே வைக்க கூடாது, எல்லாத்தையுமே சுட்டெரித்து விட வேண்டும். பஸ்காவை இப்படிதான் ஆசரிக்கணும். அது கூட இதெல்லாம் சாப்பிடணும். புளிப்பில்லா அப்பம். புளிப்பில்லா அப்பம்னா என்ன, ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? புளிப்பில்லா அப்பம்னா என்னது, ஈஸ்ட் போடாத ரொட்டி. எப்படி இருக்கும், எப்படி இருக்கும், ரொம்ப கடினமா இருக்கும் இல்லையா? எதுக்கு அதை சாப்பிட சொல்றாரு, எதற்காக அதை உண்ண வேண்டும்? எகிப்தில் இவர்கள் அடிமையாக இருந்த பொழுது இவர்களுக்கு வழங்கப்பட்ட பணி என்ன, என்ன செய்ய சொன்னார் ஆண்டவர்? அங்க இருக்கிற அடிமைத்தன வீட்டிலே அவர்கள் செய்த பணி என்ன, செங்கல் இருக்கின்ற பணி. செங்கல் எப்படிப்பட்டதாக கடினமான ஒரு பணி, அது கடினமாக இருக்கிற ஒரு பொருள். ஆகவே சொல்லுகிறார், நீ இதை உண்ணும் பொழுது நினைவிலே கொள், நீ அடிமைத்தனமாகி எகிப்தின் வீட்டிலே நீ இருக்கும் பொழுது நீ செய்தவற்றை எல்லாம் மறந்து விடாதே. கடினமான பாடுகளுக்கு உட்படுத்தப்பட்டாய், அதற்கு அடையாளமாக நீ உட்கொள்ள வேண்டும். 2வது சொல்றாரு, கசப்பான கீரையை நீ உட்கொள்ள வேண்டும். கசப்பான கீரை எதற்கு அடையாளம்? அடிமைத்தனத்திலே நீ ஒவ்வொரு நாளும் கசப்பின் அனுபவத்திற்குள் வாழ்ந்தாயே, அதை நீ எண்ணிக்கொள், அதை நீ எண்ணி அதை நீ ஒவ்வொரு முறையும் நினைவு கூர்ந்து அதை உண்ண வேண்டும். நினைவிலே கொள், தலைமுறை தலைமுறையாக உன்னுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடு. 430 ஆண்டுகள் அடிமைத்தன வாழ்வில் நீ சிக்கி தவித்தாய். உன்னுடைய வாழ்வு கசப்பான ஒரு வாழ்வாக இருந்தது. அந்த வாழ்வின் நடுவிலும் ஆண்டவர் உன்னை தெரிந்து கொண்டு உன்னை அற்புதமாய் விடுதலை தந்தார். இதை நினைவு கூற ஒரு பண்டிகை தான் இந்த பஸ்கா பண்டிகை. இன்னும் ஒன்று மேற்படி சொல்லுகிறார், இந்த ஆட்டுக்குட்டியை நீ அடித்து அதனுடைய இரத்தத்தை நிலைக்கால்களில் நீ பூச வேண்டும். பொருள் என்ன? மரணத்தின் தூதன் நடந்து போகிறான். சங்கார தூதன் கடந்து போகும்போது எந்த வீட்டினுடைய நிலைக்கால்களிலே ரத்தம் பூசப்பட்டிருக்கிறதோ அங்கு அவன் எந்த ஒரு கெடுதலையும் ஏற்படுத்தாமல் கடந்து செல்லுவான். அந்த இரத்தம் பூசப்படாத இடத்திலே அங்கு மரணம் சம்பவிக்கும். நீங்கள் நினைவிலே கொள்ள வேண்டியது என்ன, நீங்கள் மரணத்திலிருந்து காக்கப்படுகிறீர்கள் என்பதையும் எண்ணிக்கொள்ளுங்கள். அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, கடினமான பாவத்திலிருந்து விடுதலை, மரணத்திலிருந்து விடுதலை, மூன்றையும் எண்ணுவதுதான் பஸ்கா பண்டிகையினுடைய ஆசரிப்பு. வாழ்க்கையில் நீ எதை நீ ஆசரிக்கிறாய்? பஸ்காவை ஆசரிப்பதற்கு நீ அப்படி ஆயத்தப்பட வேண்டும். நீ மறந்து விடாதே, இயேசுவை நினைவு கூறுவதற்கு, அவர் ஆண்டவர் வெளிப்படுவதற்கு ஏறத்தாழ பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே இவைகளை எல்லாம் அவர்களுக்கு சுட்டி காட்டிவிட்டு சொல்லுகிறார், பின்னால் ஒருவர் வரப்போகிறார், அவரே மெய்யான ஆட்டுக்குட்டியானவர், உங்களுடைய என்னுடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட போகிறதின் முன்னடையாளமாக அவைகளை எல்லாம் நியமித்து ஆண்டவர் சொல்லிவிட்டார். பஸ்கா ஆடாகிய அவர் உங்களுக்காக எனக்காக மரிக்கப் போகிறார், மெய்யான விடுதலையை நமக்கு தரப்போகிறார். இது எப்படிப்பட்ட அடையாளம்? அவரை நினைவு கூறுவதற்கு இது அன்பின் அடையாளமாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே பல பக்கங்களிலே இயேசு கிறிஸ்துவை அவர் முன்னறிவித்தார். அவரால் மீட்பு என்பதை முன்னறிவிக்கப்பட்டது. அநேகர் அவரை ஏற்றுக்கொண்டார்கள். யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு விடுதலையும் அவர் அருளி செய்தார். மீண்டும் யோவான் 13ஆம் அதிகாரத்திற்கு வருவோம் என்றால் அங்கு சொல்லுகிறார், அவர் அவர்களில் அன்பு வைத்தார். எப்படி அவர்களை ஆதியிலே அன்பு கூர்ந்தாரோ அதே போல் இறுதி வரையும் அவர்கள் மேல் அன்பு கூர்ந்தார். அன்பின் அடையாளமாக நமக்கு நினைப்பூட்டுகிறார். தொடர்ந்து சொல்லுகிறார், அவர் அன்பின் அடையாளமாக செய்தது என்ன? அடுத்த வசனத்திலே வாசிக்கிறோம். 2ஆம் வசனம் சொல்லுகிறது, சீமோனின் குமாரனாகிய யூதாஸ்காரியோத்து அவரை காட்டிக் கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு அவர்கள் போஜனம் பண்ணி கொண்டிருக்கையில்
தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுத்தார் என்பதையும், தாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தேவனிடத்திற்கு போகிறதையும் இயேசு அறிந்திருந்தார். 3 காரியம் அவர் அறிந்திருந்தார். என்னெல்லாம் அறிந்திருந்தார் பாருங்களேன். என்ன அறிந்திருந்தாரா? தேவன் பிதா தன்னுடைய கையில் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுத்திருக்கிறார் என்பதை அவர் அறிந்திருந்தார். இரண்டாவது எதை அறிந்திருந்தார்? தான் எங்கிருந்து வந்திருக்கிறேன் என்பதை அறிந்திருந்தார். தான் எங்கு செல்லுகிறேன் என்பதை ஆண்டவர் அறிந்திருந்தார். யூதாஸ் காட்டி கொடுக்க போறத கட்டாயம் தெரிஞ்சிருந்தார். அப்படி அறிந்திருந்தாலும் அவர் அன்பின் வெளிப்பாடாக செய்தது என்ன? 4வது வசனம் சொல்லுகிறது, போஜனத்தை விட்டு எழுந்து வஸ்திரங்களை கழற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும் தான் கட்டிக்கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். யோசிச்சு பாருங்க, எப்படி இது முடியும்? எப்படி இது சாத்தியம்? இல்ல, நம்முடைய வாழ்க்கையில ஒரு நபரினால் நமக்கு பிரச்சனை என்று வைத்துக் கொள்வோம். நமக்கு முன்னமே தெரிந்து விட்டது என்று வைத்துக் கொள்வோம். நம்ம செய்யறது என்ன செய்வோம்? ஒன்னு அவரை அவாய்ட் பண்ணிடுவோம், இல்லாட்டி என்ன செய்வோம்? அவர் செய்யறதுக்கு முந்தி அவருக்கு செஞ்சிருவோம், முடிஞ்சிடும். எங்க ஆண்டவர் என்ன செய்யறாரு? ஒரு வசனம் ரொம்ப அழகா சொல்லிட்டார் யோவான். அவர் காட்டி கொடுக்க போகிற யூதாஸ் காரியத்து பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு, இதெல்லாம் ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறார். அறிந்த பிற்பாடும் தனக்கு கேடு உண்டாக்குகிறவன் ஒருவன் என்னோடு கூட இருக்கிறான் என்பதை அறிந்த பிற்பாடும் ஆண்டவர் போஜனத்தை விட்டு எழுந்து வஸ்திரங்களை எல்லாம் கழற்றி வைத்து அறையிலே சீலையை கட்டிக்கொண்டு ஒரு பாத்திரத்திலே தண்ணீர் எடுத்து அவருடைய கால்களை கழுவவும் தான் கட்டியிருந்த சீலையினால் அவருடைய கால்களை துடைக்கவும் தொடங்கினார். இது என்ன முறைமை? நான் மறுபடியும் உங்களுக்கு யோவான் நற்செய்தியாளன் குறிப்பிட்ட ஒரு பகுதியை நினைப்பூட்ட விரும்புகிறேன். முதல் அற்புதம் எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா? கானா ஒரு வீட்டில் செய்த அற்புதம். அங்க என்ன நடந்துச்சு? 6 கற்சாடிகள் இருந்தது. அந்த 6 கற்சாடிகள் எதுக்காக வச்சிருந்தாங்க? யூதர்கள் ஒரு முறைமையை வைத்திருந்தார்கள். எங்க வெளியே போயிட்டு வந்தாலும் சரி கால்களை கழுவுகின்ற ஒரு முறைமை. செல்வந்தர்கள் எப்படி செய்வாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வேலைக்காரர்கள் இருப்பாங்க. இவங்க போயிட்டு வந்தோடனே அவங்க காலெல்லாம் கழுவி அவர்களுக்கு எண்ணெய் பூசி அவர்களை உள்ளே விடுவார்கள். இதுதான் வழக்கம். விருந்திற்கு யாராவது ஒருவர் அழைக்கப்பட்டால் அவனுக்கும் அப்படியே செய்யப்படும். இப்ப இங்க ஒரு விருந்து நடக்கிறது. இவங்க எல்லாரும் வெளியிருந்து வந்திருக்கிறாங்க. விருந்து ஆண்டவர் வைக்க சொல்லியிருக்கிறார். எல்லாரும் பஸ்காவை ஆசரிப்பதற்காக கூடி வந்திருக்கிறார்கள். அந்த வீட்டுக்காரன் உங்களுக்கு வரவேற்பு கொடுக்கல. சீடர்கள்லாம் போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க. சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. யாருடைய காலம் யாரு கழுவல. அங்க ஏன்? சீடர்களும் ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்காங்க. யாருக்கு குறைஞ்சவன் இல்லை, நம்ம எல்லாரும் ஈக்குவல். அதுல இன்னும் சொல்ல போனா சீஷர்களுக்குள்ள ஏற்கனவே ஒரு போட்டி இருந்தது. தங்களில் யார் பெரியவன் என்று ஒரு வாக்குவாதம் பண்ணினார்கள். இப்படிப்பட்ட அனுபவங்கள்லாம் இருந்துச்சு. யார் எந்திரிச்சு கழுவுவதற்கு மனமற்று இருக்கிறார்கள். ஆண்டவர் எந்திரிக்கிறார். தன்னுடைய வஸ்திரங்களை எல்லாம் கலற்றி வைத்து விட்டு அவருடைய கால்களை கழுவ தொடங்குகிறார். அன்பினுடைய உச்சத்தை வெளிப்படுத்துகிறார். அன்பினுடைய ஆழத்தை வெளிப்படுத்துகிறார். நீங்கள் என்னை குரு என்று சொல்லுகிறீர்களே, நீங்கள் போதகர் என்று சொல்லுகிறீர்கள், சொல்வதெல்லாம் சரிதான். நான் என்ன செய்கிறேன் என்பதை நீங்கள் கவனித்து பாருங்கள். செய்து காட்டுகிறார். முதல் யூதாஸ் காரியத்தை சொல்லிட்டாங்க. அடுத்து பேதுரு கிட்ட போறார். பேதுரு உடனே என்ன சொல்றாரு? ஆண்டவரே, நீர் என்னுடைய கால்களை கழுவலாமா கேட்கிறார். அவரை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நான் செய்கிறது என்னதென்று இப்பொழுது அறியாய், இனிமேல் அறிவாய். அப்படி சொல்றாரு. பேதுரு சொல்றார், நீர் ஒரு காலும் என்னுடைய கால்களை கழுவப்படாது. நான் கழுவுறேன்னு சொல்லல அவரு. நீங்க ஏன் கழுவுறீங்க? நான் கழுவுறேன் சொல்லல. ஆண்டவருக்கு தெரியும். இதே பேதுரு தான் என்ன செய்ய போறாரு? நீங்க இந்த 13வது அதிகாரத்துல கடைசியில வாசிச்சு பாத்தீங்கன்னா பேதுருட்ட சொல்லுவாரு, இன்னைக்கு நீ சேவல் கூவுறதுக்கு முன்னாடி என்னை 3 தடவை மறுதளிப்பேன். ஆண்டவருக்கு தெரியும் காலை கழுவ போறப்ப. பேதுரு திருப்பி தடை பண்ணுகிறார். ஆண்டவர் சொல்றாரு, நான் கழுவாட்டி என்னோட உனக்கு என்ன இல்லை? பங்கு இல்லை. You don't have any part into it. பிரியமானவர்களே, ஆண்டவர் அறிவாரா? நம்மளை இந்த ராத்திரியில் அறிந்திருக்கிறார். எப்படிலாம் அறிந்திருக்கிறார்? ஒருவேளை நம்மளை குறித்து அவருக்கு தெரியுமா? எல்லாமே தெரியும். ஒருவேளை நான் ஆண்டவரை காட்டி கொடுப்பேன் என்று தெரியும்.
அவரை மறுதலிப்பவன் என்று தெரியும். அவரை விசுவாசியாமல் தோமாவை போல கேள்வி கேட்டுக் கொண்டிருப்பவன் என்று தெரியும். இருந்தாலும் ஆண்டவர் என்னையும் உங்களையும் நேசிக்கிறவராக இருக்கிறார். அவருடைய அன்பை நினைவு கூறுகின்ற ஒரு நாள் தான் இந்த நாள். He still loves me. என்னுடைய குறைகளின் மத்தியிலே என்னை நேசிக்கிற என் ஆண்டவர், என்னுடைய பலவீனங்களின் மத்தியிலே என்னை நேசிக்கிற என்னுடைய ஆண்டவர், என்னுடைய குறைகளை என்னுடைய பாவங்களை சுட்டிக்காட்டி என்னை தள்ளிவிடாமல் புறந்தல்லாமல் என்னை அரவணைத்து காத்து அரவணைக்கிற ஆண்டவர் எனக்காக உண்டு. அவருடைய அன்பை நினைவு கூறுகிற ஒரு நாள் இது. அவர் உண்மையான அன்பை வெளிப்படுத்துகிறார். எப்படி அன்பு கூர்ந்தாரோ இறுதி வரை அப்படியே அவர் அன்பு கூறுகிறார். மாற்றமில்லை, மாற்றமில்லை. இரண்டாவதாக இது எதனுடைய அடையாளமாக இருக்கிறது? இது ஐக்கியத்தின் அடையாளம். ஐக்கியத்தை நினைவு கூறுங்கள். முதலாவது அவருடைய அன்பை நினைவு கூறுங்கள், அவருடைய ஐக்கியத்தை நினைவு கூறுங்கள். போஜன பந்து இருக்கையிலே அனைவரும் உட்கார்ந்திருக்கிறார்கள். ஒருவேளை ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தார். திறக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஒருவேளை கதவை திறந்தால் ஆண்டவர் என்ன செய்வாராம்? நம்மோடு கூட வந்து போஜனம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். போஜனம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். இங்கு அதே போலதான் ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்லுகிறார் 13ஆம் வசனத்திலே, நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள். நீங்கள் சொல்லுகிறது சரியே, நான் அவர்தான், ஆண்டவரும் போதகருமாகி நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடுவீர்கள். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். உங்களுக்கு ஒரு மாதிரியை காண்பித்தேன். ஐக்கியத்தின் உன்னதமான நிலை என்ன? ஒருவரை ஒருவர் தாங்குவது, ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்வது, ஒருவருடைய நிலையிலே அவரை அப்படியே நாம் ஏற்றுக்கொண்டு அவருக்கு உதவிகள் செய்வது. இன்னும் சொல்லுகிறார், அவர் அடிமையின் ரூபம் எடுத்தார் என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்லுவார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்திலே ஆண்டவருடைய சிந்தையை குறித்து விளக்கும் பொழுது சொல்லுவார், கிறிஸ்து இயேசுவில் இருக்கிற சிந்தையே உங்களிலே இருக்க கடவது. ஏன்? எப்படிப்பட்ட சிந்தை? அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? அவர் சொல்லுகிறார் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்திலே, அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை எப்படிப்பட்டது? 6ஆம் வசனம், அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லல, உட்கார்ந்துகிட்டு சொல்லல, நீங்க எடுத்துட்டு வாங்க, தண்ணி எடுத்துட்டு வாங்க, காலெல்லாம் கழுவுங்க, ஒருத்தருக்கும் கட்டளை கொடுக்கல. He did it for himself. He did it for himself. நம்முடைய இந்திய தேசத்திலே அநேக ட்ரைபல் பீப்புள், அநேக ஆதிவாசி கூட்டங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு முறை 1992ஆம் ஆண்டிலே மால்தோ என்கிற ஒரு ஆதிவாசி கூட்ட மத்தியிலே ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும்படியாக, குறுகிய கால ஊழியத்தை செய்யும்படியாக நான் கடந்து சென்றிருந்தேன். அப்ப அந்த ஊருக்கு போறப்போ ஒரு விசேஷமான ஒரு வழக்கம் வச்சிருந்தாங்க. போன உடனே கொட்டெல்லாம் அடிச்சு வெல்கம் பண்ணி கூட்டிட்டு போனாங்க. அநேக ஆண்டவர் அறிந்த ஜனங்கள் அங்க இருந்தாங்க. கூட்டிட்டு போனாங்க. கூட்டிட்டு போன உடனே எங்களை எல்லாரும் உட்கார வச்சாங்க. யாரெல்லாம் போனோமோ எல்லாரும் வரிசையா உட்கார வச்சாங்க. உட்கார வச்ச உடனே காலில் எல்லாரும் காலையும் தூக்க சொல்லிட்டு காலில் ஒரு பிளேட்டை கொண்டு வந்து, கால் கடியில் ஒரு பிளேட்டை வச்சாங்க. பிளேட்டை வச்சுட்டு தண்ணி ஊத்துனாங்க. தண்ணி ஊத்தி காலெல்லாம் கழுவி அதுக்கு காலுக்கெல்லாம் எண்ணெயெல்லாம் போட்டு எல்லாரும் எந்திரிச்சு கை கொடுத்து ஜெய் மசி அப்படி சொல்லி வரவேற்றாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இதை பார்த்த உடனே எனக்கு நினைவில் வந்தது இந்த யோவான் 13ஆம் அதிகாரம். அவங்க சொன்னாங்க, அவங்களுடைய கலாச்சாரத்திலே இது ஒரு வழக்கமாக கொண்டிருந்தார்கள். யாரெல்லாம் அவர்கள் விருந்தினராக ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு வரவேற்பு அளிப்பார்கள். அந்த விருந்தில் நம்ம அவருடைய விருந்தினர்களாக நாம் அங்கீகரிக்கப்படுகிறோம், அவருடைய சமுதாயத்திலே நாமளும் அடையாளப்படுத்தப்படுகிறோம் என்பதுதான் அதனுடைய பொருள். நீங்க அதுக்கு உட்பட்டீங்கன்னா உங்களை ஏத்துக்கிடுவாங்க, இல்லாட்டினா நம்ம அவங்களோட பழக முடியாது.
பிரியமானவர்களை, இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இது ஐக்கியத்தின் அடையாளமாக இருக்கிறது. யாருக்கு பங்கு உண்டு? கழுவப்படுவதற்கு ஒப்பு கொடுப்பவர்களை ஆண்டவர் கழுவி சுத்திகரிக்கிறார். அப்படி பாவமர கழுவுவதற்கு தண்ணியை ஒப்பு கொடுத்த ஆண்டவர், நாம் கழுவப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் சுத்திகரிப்பை நம்மில் நிலைநாட்டுவதற்கு வாஞ்சியுடையவராக இருக்கிற ஆண்டவர். எதை நினைவுகூர ஆண்டவர் அழைக்கிறார்? ஆண்டவர் கழுவப்படுவதற்கும் சுத்திகரிக்கப்படுவதற்கும் நம்மை ஒப்புக் கொடுப்பதற்கு நம்மை அழைக்கிறார். சொல்றார், அடிமையின் ரூபம் எடுத்து தம்மை முழுமையாக தாழ்த்துகிறார் ஆண்டவர். பரிசுத்தத்தின் அடையாளம், பரிசுத்தத்தின் வெளிப்பாடு தாழ்மையில் தோங்குகிறது. நான் பரிசுத்தர் என்று அல்ல, ஆனால் தாழ்மையாக அந்த பணிவிடை செய்வதன் மூலமாக அவர் யார் என்பதை நமக்கு புலப்படுத்துகிறார். அவரில் நாம் சார்ந்து கொள்ளும் பொழுது, அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கும் பொழுது ஆண்டவருடைய ஐக்கியத்திலே பங்கு பெறுகின்ற பாக்கியத்தை தருகிறார். இது ஐக்கியம் என்பதை நினைவு கூறுங்கள். தொடர்ந்து சொல்லுகிறார் 16ஆம் வசனம், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல, அனுப்பப்பட்டவன் தன்னை அனுப்பினவரிலும் பெரியவன் அல்ல. நீங்கள் இவைகளை அறிந்திருக்கிறபடியினால் இவைகளை செய்வீர்களானால் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். ஒரு அழைப்பையும் கொடுக்கிறார், செய்த என்றால் பாக்கியவானாயிருப்பாய். மூன்றாவதாக நிறைவாக ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். இது எதனுடைய அடையாளம்? எதை நினைவு கூற ஆண்டவர் அழைக்கிறார்? இது ஆளுகையின் அடையாளமாக இருக்கிறது. ஏன்? ஆண்டவர் ஒரு கட்டளையையும் கொடுத்து நிறைவு செய்கிறார். இது ஆளுகையின் அடையாளம். 13ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் மறுபடியும் சொல்லுகிறார். 13ஆம் அதிகாரத்திலே 34ஆம் வசனம், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். இது ஆளுகை, அதிகாரத்தின் அடையாளம். இந்த அதிகாரம் எதின் அடிப்படையில் வருகிறது? அன்பின் அடிப்படையிலே வருகிறது. போரினால் அல்ல, வாதத்தினால் அல்ல. தன்னுடைய ராஜ்யத்தை ஆண்டவர் நிறுவுவதற்கு அன்பை ஆயுதமாக தெரிந்து கொண்டார். இப்பொழுது சொல்லுகிறார், புதியதொரு கற்பனையை உங்களுக்கு தருகிறேன். என்ன கற்பனை அது? நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற கற்பனை நான் தருகிறேன். 35ஆம் வசனத்திலே, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாயிருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்று சொல்லுகிறார் ஆண்டவர். உங்களுக்கு ஒரு அடையாளத்தை தருகிறேன். நீங்கள் அன்பாயிருந்தால் அறியப்படுவீர்கள். எப்படி? சீடர்கள் என்று அறியப்படுவீர்கள். இயேசுவை நினைவு கூறுங்கள். Do it in remembrance of Jesus. இதையெல்லாம் நினைவு கொள்ள வேண்டும். இது எப்படிப்பட்ட நாள் என்பதை அல்லது எப்படிப்பட்டது என்பதை நீங்கள் நினைவு கொள்ள வேண்டும். அன்பை, ஆண்டவருடைய அன்பை நீங்கள் நினைவிலே கொள்ளுங்கள். இது எதை? ஆண்டவரோடு ஐக்கியப்படுவதை நினைவிலே கொள்ளுங்கள். ஆண்டவருடைய ஆளுகையை நினைவிலே கொள்ளுங்கள். நம்முடைய உள்ளங்கள் ஆளுகையினால், தெய்வ அன்பினால் நிரப்பப்பட்டிருக்கிறதா? ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் எப்படி வாசிக்கிறோம்? ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய உள்ளங்களிலே தேவ அன்பை ஊற்றுகிறபடியினால் இது நம்மை வெட்கப்படுத்தாது. ஆகவே நாம் கொண்டிருக்கிற நம்பிக்கை இன்னது என்பதை உணர்ந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். அன்பு என்கிற வார்த்தை, அதற்கு செயல் வடிவம் கொடுத்து ஆண்டவர் இவைகளை நாம் நிறைவு செய்கிறார். நீங்கள் என்னை போதுகிற என்று சொல்லுகிறீர்களே, நீங்கள் என்னை போதுகிற என்று அழைக்கிறீர்களே, நீங்கள் என்னை போதுகிற என்று அழைப்பது சரிதான், நீங்கள் ஆண்டவர் என்று சொல்வது சரிதான். நானே இவைகளை உங்களுக்கு செய்வது உண்டானால் நீங்கள் மற்றவர்களுக்கு எப்படி செய்ய வேண்டும்? மற்றவர்களுக்கு எப்படி செய்ய வேண்டும்? பஸ்காவாகி ஆட்டுக்குட்டியானவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். வெளிப்படுத்தும் வேலை வந்தது என்பதை அறிந்து, பஸ்காவிற்கு பலியாக தானே ஒப்புக் கொடுக்கப்பட வேண்டும் என்கிற அதை அறிந்து, அந்த தருணத்தை ஆண்டவர் அறிந்து இவைகளை எல்லாம் செய்து முடிக்கிறார். ஆயத்தம் ஆட்டுக்குட்டிக்கு செய்ய வேண்டும், ஆனால் இங்கு ஆட்டுக்குட்டியானவர் மற்றவர்களுக்கு அதை செய்கிறார். வெளிப்படுத்தின 5ஆம் அதிகாரத்தில் இப்படி வாசிக்கிறோம். புத்தக சுருள், உள்ளும் புறமும் எழுதப்பட்ட புத்தக சுருளை, இதை அதனுடைய முத்திரையை உடைக்கத்தக்கவன் யார் என்கிற ஒரு கேள்வி எழுந்த பொழுது, அதை உடைப்பதற்கு பாத்திரவான் யார் என்று சொல்லி கேட்ட பொழுது,
அங்கு காணப்படுகிற காட்சி என்ன? வானத்திலாவது பூமியிலாவது பூமியின் கீழாவது ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறக்கவும் அதை பார்க்கவும் கூடாதிருந்தது. ஒருவராலும் கூடாதிருந்தது. ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறந்து வாசிக்குவதை பார்க்கவும் பாத்திரவானாக காணப்படாததினால் அங்கு சொல்லுகிறான், நான் மிகவும் அழுதேன். அப்பொழுது மூப்பரில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேருமானவர். அவர் எப்படிப்பட்டவர்? 6ஆம் வசனத்திலே சொல்லுவார், அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி, பஸ்கா என்று சொல்லப்பட்ட அந்த ஆட்டுக்குட்டி, முன்னுரைத்த ஆட்டுக்குட்டியானவர், தன்னையே அடிப்பதற்கு ஒப்புக் கொடுத்தவர், பஸ்காவின் பலியானவர், அவர் ஒருவரே தகுதியானவர். இந்த அதிகாரம் எப்படி வந்தது? அன்பின் அடிப்படையிலே வந்தது. அதிகாரம் படைத்தவர் அவர், அன்பினாலே அதிகாரத்தை வெளிப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, இந்த நாளிலே ஆண்டவருடைய பந்திலே சேரும் பொழுது நம்முடைய நினைவிலே கொள்ள வேண்டியது என்னவென்றால், இந்த பண்டிகை அல்லது நாம் சேருகிறோமே இந்த இடம், அது அன்பின் அடையாளமாக இருக்கிறது. ஆண்டவர் என்னையும் ஏற்றுக்கொள்கிறார். எந்த நிலையிலே இருந்தாலும் என்னை ஏற்றுக்கொள்கிறார். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுகிறதில்லை என்று சொன்ன ஆண்டவர் கரம் நீட்டி காத்து நிற்கிறார். வாராயோ என்று சொல்லி அழைக்கிறார். நினைவிலே கொள்ள வேண்டும். இது ஐக்கியத்தின் அடையாளம். ஒவ்வொரு முறையும் நான் இங்கு வந்து முழங்கால் படியிடும் பொழுதெல்லாம் அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு நான் ஐக்கியப்படுகிறேன். அவருடைய சமாதானத்தின் நல்லுறவை பெற்றதினாலே அவரோடு ஐக்கியப்படுகிறேன் என்பதை நான் நினைவிலே கொள்ள வேண்டும். இங்கு வந்து நான் முழங்கால் படியிடும் பொழுதெல்லாம் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர், அவர் அதிகாரம் உடையவர். ஆனாலும் அன்பு செலுத்துவதற்கு தன்னையே தாழ்த்தினார், என்னையும் அழைக்கிறார் என்பதை நான் நினைவு கூற வேண்டும். நிறைய நேரத்தில் நம்ம யோசிக்கிறோம் இல்லையா, ஏதோ ஒரு கடமை இங்க வந்து முழங்கால் போட்டு வாங்கிட்டு போயிடும். இல்ல, நான் கடந்த சபைகளில் இருந்த பொழுது ஒரு விசித்திரமான அனுபவத்தை நான் பார்த்திருக்கிறேன். சில பேர் பார்த்தீங்கன்னா வரிசையா இடம் இருக்கும், வரிசையா போட மாட்டாங்க முழங்கால். இடம் இருந்தாலும் கொஞ்சம் தள்ளி அங்கிட்டு போடுவாங்க. ஏன்? அவர் கூட அவர் பேச மாட்டார், அதனால பக்கத்துல போட முடியல. நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், என்ன பண்ணுகிறோம் என்பதை நாம் யோசித்து இருக்கிறோமா? ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு ஒரு புதியதொரு கட்டளை கொடுக்கிறேன். என்ன செய்யறேன்? நீ மற்றவனை நேசிக்க வேண்டும், அன்பு செலுத்த வேண்டும் என்கிற கட்டளையை நான் கொடுக்கிறேன். ஒரு போதகரை வெடி சொல்லி நிறைவு செய்தார். அந்த வாசகத்தை நான் நிறைவு வாக்கியமாக சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். ஒரு நாள் அந்த பீச் ரோட்ல நான் போய்கிட்டு இருக்கிறப்ப, ஒரு கடையில் நின்றுகிட்டு இருக்கப்ப எனக்கு அந்த நம்முடைய அங்க இருக்கிற பெரிய கோயில இருந்து ஒரு செய்தி என்னுடைய செவி வழியாக வந்தது. அன்னைக்கு அவர் சொன்னாரு, திருவிருந்தை குறித்து அவர் பேசிக் கொண்டிருந்தார். அவர் சொன்னப்ப கடைசியா முடிக்கிறப்ப இப்படி சொல்லி முடிச்சார், ஆட்டுக்கறி திங்கிறவனுக்கு ஆட்டு புத்தி, ஆட்டுக்கறி திங்கிறவனுக்கு ஆட்டு புத்தி, மாட்டுக்கறி திங்கிறவனுக்கு மாட்டு புத்தி. நீங்க வந்து ஆண்டவரின் மாம்சத்தை உண்ணுகிறாய், உனக்கு என்ன புத்தி? திரிய துதிக்காக எழுந்து நிற்போம். குமாரன் மறுபடியும்